வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சாம்பார் சாதம் வைக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றுங்க. இதில் 1 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் சேர்க்கறதால கசக்கும்னு நினைக்க வேண்டாம், சேர்த்திங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஷ்மீரி மிளகாவும் ஒரு 3 காஞ்ச மிளகாய், நார்மல் காஞ்ச மிளகாவும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. காஷ்மீரி சில்லி சேர்த்திங்கன்னா நல்லா கலராக வரும், அதுக்காக தான். இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு நறுக்கின தேங்காயும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் ஓரளவுக்கு வறுப்படட்டும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஆறுனதும் நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடராக வராது, கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். ஸோ சாம்பார் சாதத்துக்கான பொடி ரெடி. அடுத்ததை நம்ம அரிசி பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் துவரம் பருப்புக்கு 1 டம்ளர் அரிசி. இது நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி. அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ டோட்டலாக 1.5 டம்ளர் அரிசி பருப்பு இருக்குது. இதுக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இது நல்லா குழஞ்சி வரணும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல, கம்மியாக ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுக்கலாம். ஸோ இதோ நம்மளோட அரிசி பருப்பு ரெடி. வேணும்னா இதை நீங்கள் குழச்சி கூட விட்டுக்கோங்க. சாம்பார் சாதம் நல்லா குழைவாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி கரண்டியிலே மசிச்சிருங்க, அப்போ தான் ஈஸியாக மசிய வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்கள். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக காய்கறிகள்லாம் வதக்கிட்டு வேக விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். நீங்கள் இந்த காய்கறிங்க தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது, வேறு வெரைட்டிஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் சாம்பார் நல்லா வாசமாக வரணும் அப்படின்னாலே முருங்கைக்காய் தான், அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் பொடி. இந்த ஸ்டேஜில் அதையும் சேர்த்துருங்க. இந்த காய்கறிங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசி பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ காயெல்லாம் வேகணும். காய் முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. மூடி போட்டு குக் பண்ணுங்கள், சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது வெந்துடும். இதோ காய்கறிங்கள்லாம் வெந்துருச்சு. அடுத்ததாக புளி தண்ணி சேர்க்கணும். நான் ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஒரு கப் வந்துச்சு. இதோட ஒரு 1/2 கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் சாதம் கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குழைவாக வரணும். ஸோ தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதும் வேக வச்சு அரிசி பருப்பு சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் நல்லா குழச்சி விடுங்க.
நல்லா கலந்து விட்டதும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே அடுப்பில் வைங்க. நெய் இல்லாமல் சாம்பார் சாதமா வாங்க அதையும் சேர்த்துடலாம். நெய் உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதோ சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணுங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.